தான் சொல்லுவாங்க போல ப்ரோமோவை பார்த்து முடிவெடுக்க கூடாதுன்னு. ஆக்சுவலாக லைவை பார்க்கும்போது தான் தெரியுது ராணுவ அடப்பாய் பாவுண்டா நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ தான் ஃபுல்லாக தப்பாக காமிச்சாங்க அந்த ப்ரோமோவில். அதாவது ராணுவ தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லினை திட்டுறாரு, அதே மாதிரி ராணுவ தான் பார்த்தீங்கன்னா எடுத்து அடிக்க போறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராணுவ பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக லைவை பார்க்கும்போது தான் தெரியுது ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை மூடிக்கிட்டு உட்காருன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர அசிங்கமான முன்னாடி ஒரு வார்த்தைன்னு சொன்னல அந்த வார்த்தை இல்லவே இல்லை. பிக் பாஸ் டீம் தான் என்ன பண்ணிருக்காங்க, பீப் போட்டிருக்காங்க ப்ரோமோவில். லைவை பார்க்கும்போது தெரியுது அங்கே பீப்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் மூடிட்டு உட்காருன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இதுவும் அதுவும் தப்பு தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் ஜாக்லின் அந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க. இவனுங்க அந்த இடத்துல பீப் போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ஏதோ அசிங்கமான வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ராணுவ போட்டு கழுவி ஊற்றிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயனை போட்டு ராணுவ தான் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயன் தான் ராணுவோட கழுத்தை போட்டு நசுக்கிருக்காரு. ஏன்னா ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட இடுப்பை பிடிச்சி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இடத்துல அவர் லாக் பண்ணவும் ரயன் என்ன பண்ணுறாரு, இவரோட கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ராணுவ ரயன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக தான் ஆனானுங்க. அதே மாதிரி ரயன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சிரோட இடுப்பை பிடிச்சி லாக் பண்ணிட்டு இருந்தார். மஞ்சிரி வந்து வயிறு வலிக்குதுன்னு கத்துறாங்க. கத்துனதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் போயிட்டு இந்த பக்கம் போய் பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ ரயன் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைச்சேன், ஓகே இவன் பெட்டரா தான் கேம் ஆடி இருக்கான் போல. ராணுவ தான் என்ன இந்த மாதிரி ப்ரோமோ வச்சு சொல்றேன், ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ராணுவ தான் பயங்கரமா ஹாஷா ஆடி இருக்கான். ஸோ அதே மாதிரி ரயனை வந்து அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தா ரயன் தான் என்ன பண்ணியிருக்கான், ராணுவ அடிக்க போயிருக்கான். அதுவும் அடிக்க போனது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவனுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து விஜய் சேதுபதி பொழக்கிறாரோ இல்லையோ ரயனை கண்டிப்பாக பொழப்பாரு அப்படின்ற மாதிரி கிளீனாக தோணுது. ஏன்னா நீயும் அதே கேம் தான், அவனும் அதே கேம் தான் அப்படின்னும் போது எதுக்கு அடிக்க ஓடுற அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிளாக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் பெரிய கிளாஷ் வந்திருக்கும். இதில் ஒரு இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குங்க. முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ரயனை போட்டு லாக் பண்ணார்ல. ஸோ இது எதுக்குன்னா மஞ்சரி வந்து உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணார். அது மட்டும் இவர் போய் மஞ்சரியை பிடிச்சிட்டு இருந்தார், ஏன்னா மஞ்சரி உள்ளே போகக்கூடாதுன்னு. ஸோ இந்த பக்கம் பிடிச்சி லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் லாக் பண்ணும்போது கடைசியில் முத்துக்குமரன் கேட்டார், இந்த மாதிரி நீ உட்ரான்னு இவர் ரயன் வந்து சொல்லும்போது நீ மஞ்சரியை பிடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் விட்றேன்றவர். கடைசியில் பிடிக்க மாட்டேன்னு சொன்னோன்னா அவர் விட்டுருவார், மஞ்சரி அதுக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க. இப்போ என்ன மேட்டர்னா இது எடுத்து முத்துக்குமரன் ஒரு இடத்துல சொல்ல நடுவில் நம்ம டபுக்கு டப்பா அருண் இருக்கார்ல, எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் எப்படா இவன் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்ல. இந்த மேட்டரில் உள்ள வந்தாப்ல முத்து அவன் வந்து சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ண வந்தாப்ல. ஆக்சுவலாக மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைமில் நடந்துருச்சு. அதாவது ரயன் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி என்ன விட்றான்னு. அப்போ முத்துக்குமரன் என்ன சொன்னார், நீ மஞ்சரியை பிடிக்கலன்னா சொல்லி நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா ஆமான்னு சொல்றாரு, விட்றாரு. அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா மஞ்சரி அங்கே ஆல்ரெடி இங்கே போராடிட்டு இருந்தாங்க, உள்ளே போயிட்டாங்க. ஸோ இதான் அங்கே நடந்த சம்பவம். ஓகேங்களா, இதான் நடந்தது. இங்கே ரயன் என்ன சொல்றாரு, நீ வந்து மஞ்சரி உள்ளே போனதை பார்த்துட்டு தான் விட்டேன் அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரன் என்ன சொல்ல, நான் உன்கிட்ட கேட்டுட்டு தானே விட்டேன், நீ கேட்டுட்டு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே விட்டேன், அது எப்படி நாங்கள் பார்த்துட்டு விட்டேன்னு சொல்ல நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா முத்துக்குமரன் சொல்றாரு. ஸோ இது ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த டபுள் டப்பா அருண் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து எப்படி டபுள் கேம் ஆடுறான். அதாவது ரயனை வந்து இந்த மாதிரி அவன் விட்டதே பார்த்தீங்கன்னா மஞ்சரி உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் விட்டான். ஆனால் இங்கே வந்து அவன் மாற்றி பேசுகிறான், அவன் வந்து வேர்ட் பிளே வந்து பயங்கரமாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டபுக்கு டப்பா வந்து பொங்குது பொறாமல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பிக் பாஸில் வந்து வின் பண்ணுறானா இல்லையோ, இன்கேஸ் முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலியில் வந்துட்டாலே போதும் இவன் வந்து அவள் தான் போல இருக்குது, வயிற்றுச்சலே செத்துருவான் போல இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டபுக்கு டப்பா வந்து பயங்கர வயிற்றுச்சல் இருக்காரு அப்படின்றது கிளியராக தெரியுது. ஏன்டா உனக்கு இவ்வளோ ஒன்மோ அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க காண்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அருணுக்கு வந்து முத்து மேலே இருக்க ஒரு வன்மம் இருக்குல்ல, எப்பா வேற லெவல் வன்மங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கி எழுறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அருண் மேட்டருக்கு அதுக்கு அடுத்து வருவோம். முதல்ல இந்த ரயன் இருக்கார்ல, ரயன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே, அதாவது ராணுவ ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீ விளாண்டது வந்து தப்பு, நீ விளாண்டு ரொம்ப ஆஷா ஆட்ட, கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ கிள்ளிட்டேன்றாங்க. ரயன் என்ன பண்ணாரு, ரயன் மஞ்சரி வயிற்ற பிடிச்சி அமுத்திருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ராணுவோட கழுத்தை பிடிச்சி நசுக்கிட்டு இருந்தாரு. இப்போ வயிற்ற பிடிக்கிறது தப்பு தான், அதே மாதிரி கழுத்தை பிடிக்கிறதும் தப்பு தானே. அவர் சுற்றி ஆமாம் அவன் பண்ண, அதனால நானும் பண்ணேன். அப்போ நீயும் அவன் வேலை, அது நீயும் அந்த மாதிரி தான் கேம் விளாட்னா அவனும் அதே மாதிரி தான் கேம் விளாட்னா, ரெண்டு பேரும் அப்படி தான் கேம் விளாட்னீங்க அப்படின்னும் போது நீ அவனை மட்டும் எப்படிடா குறை சொல்ற அப்படின்ற கேள்வி இங்க வருது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பேருமே அப்படிதான் விளையாடுங்க அப்படின்னும் போது முடிச்சு விட்டுருணும். ஓகே நீயும் ஆஷான நானும் ஆஷான அப்படின்னும் போது முடிஞ்சிருச்சாங்க, பஞ்சாயத்தே இல்லை அப்படின்னும் போது அவன் தான் ஃபர்ஸ்ட் விளையாடணும், அதுக்கப்புறம் தான் நான் விளையாடுறேன். நீ விளையாடாம இருந்தா வந்து பேசியிருக்கலாம், நீயும் அப்படிதான் விளையாடி இருக்கு அப்படின்னும் போது அவனை மட்டும் இப்படி தப்பு சொல்லுவா அப்படின்ற கேள்வி வருது. உண்மையில அந்த வகையில பார்க்கும்போது ராணுவ பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஏன்னா மொத்த பேர் சேர்ந்துட்டு ஒருத்தன் அடிக்கிறானுங்களே, அவன் ஆஷா தான் கேம் விளையாடி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ராணுவ இவனும் அதே தான் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது ரெண்டு பேருமே அதில் விட்டுட்டு தான் போகணும். ஓகே நீ விளையாட்ட நானும் விளையாட்டு, இதுக்கப்புறம் நம்ம விளையாடாம இருக்கலாம், இப்படி தான் போகணுமே தவிர ரயன் இங்க பண்றாருல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேமாக தான் இருந்தது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கேம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதாவது நீ விளையாட்ட அப்புறம் விளையாட்டுக்கு வந்து நீ பேசுற, நீ அங்கே அந்த மாதிரி பண்ணாமல் வந்து பேசணும், நீயும் பண்ணிட்டு தானே வந்து பேசியிருக்க, அவன் கழுத்து பிடிச்சி லாக் பண்ணல அப்படின்ற கேள்வி தான் வருது. இதுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஜாக்லிட்டும் வந்தாங்க, ப்ரோமோல பார்த்த மாதிரி தான் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பேசுறாங்க, நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, நீ எப்படி அப்படி பண்ணு அப்படின்ற பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டுறாரு, நீ மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி ஜாக்லினை பார்த்து சொல்லிடுறாரு. ப்ரோமோல என்ன காமிச்சாங்கன்னா பீப் ஒன்று போட்டு அது வந்து அசிங்கமான வார்த்தை மாதிரி காமிச்சிட்டாங்க. அதனால தான் அவ்வளோ ஹைப் ஆகி ராணுவ போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராணுவ மேலேயும் தப்பு இருக்குது, ரயன் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் ரயன் மேலே கொஞ்சம் அதிகமாக தான் தப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரயன் வந்து என்ன இருந்தாலும் எகிரிக்கிட்டு அடிக்க ஓடனால அது வந்து ரொம்ப பெரிய தப்பு.
அதே மாதிரி ராணுவ மேலே ஒரு தப்பு இருக்குது என்னன்னு சொன்னால் ஜாக்லின் வந்து மூடிக்கிட்டு உட்காருன்னு சொன்னார்ல அதுவும் தப்பு தான். அதுக்கு ஜாக்லின் வந்து கோவப்பட்டாங்க. அதே மாதிரி ஜாக்லினும் திருப்பி திட்டாங்க அப்படின்னும் போது அது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். லைவ் பார்க்கும்போது தோணுது ஜாக்லினும் சரி சௌந்தர்யாவும் சரி திருப்பி அவங்களும் திட்டாங்க. உன்னை வந்து பலார் நிறைய அப்படின்ற மாதிரி திட்டாங்க அப்படின்னும் போது ஓகே. ஆனால் இந்த இடத்துல ரயன் வந்து அடிக்க போனது வந்து கம்பல்சரி கேள்விக்குறியாகவும் அது மட்டும் இல்லாமல் ரயனோட அக்ரஸிவ் கேம் அவர் என்ன சொல்ற இதுக்கப்புறம் என் கேமை பார்க்க போறானுங்க பாரு எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கேம் முடியல இது முடியறதுக்குள்ளே அவன் மண்டையாவது உடச்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த டபுக்கு டப்பா இருக்கார்ல அருணோட வன்மத்தை எப்படி குறைக்கலாம் நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க. ஏன்னா இந்த வன்மம் வந்து குறையவே குறையாது போல இருக்கு. ஒன்னும் முத்துக்குமரன் வந்து எவிக்ட் ஆகி வெளியே வந்தால் தான் அவன் வந்து கொஞ்சம் அடங்குவான் போல இருக்கு. அந்த அளவு வன்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தத்தளிச்சிட்டு இருக்காப்ல. முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டா ஒரு பாயிண்ட் வந்துட்டா போதும் இங்கே வந்து உள்ள போந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னா பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்காப்ல. என்னைக்கு வந்து அருண் வந்து வசமாக சிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.